ஐம்பத்தாறு. நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்பீர். ஆமென். இந்த வார்த்தை மேல கையை வச்சு எல்லாரும் ஜெபிப்போமா. ஆவியானவரே, என்னோடு நானும் இப்படித்தான் மகா கண்ணீரோடு பெருமூச்சோடு, ஆண்டவரே, என் கண்ணீரை தேவன் காண்கிறாரா? என் கண்ணீர் துருத்தியில் அல்லவா இருக்கிறது? ஆண்டவரே, என் கண்ணீருக்கு பதில் இல்லையா? ஏன் என் வாழ்வில் இப்படி நடக்குது என்று ஏங்கி தவிக்கிற இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஆண்டவரை வருகிறோம் ஐயா. ஒரு விசை இந்த நாளில் பிள்ளைகளை அபிஷேகித்து வழி நடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, என் ஆவி ஆத்மா சரீரத்தை உங்க கரத்தில் நாங்கள் தந்து விட்டோம் ஐயா. என் தெய்வன் கைவிட்டு போனாரா? ஆண்டவரே, சில காரியங்கள் நடக்க முடியாமல் கிடப்பில் இருக்கிறதே. என் தேவன் ஆண்டவரை நீபிப்படுத்தியா? ஆண்டவரே, உனக்கு ஆண்டவரே அந்த கைகளை வராதபடி எல்லாம் தடைபட்டு இருக்குது ராஜா. ஆண்டவரே, சில காரியங்கள் எங்களை விட்டு தள்ளி போகிறது, எங்களை விட்டு கை நழுவி போகிறது ராஜா. அதற்கு ஏதுமில்லாத சூழ்நிலைகள் இருந்த போதிலும் எங்களை கண்ணீரை காண்கிற தேவன் ராஜா. எங்களுக்காய் வழக்காடு, எங்களுக்காய் நிச்சயமா இந்த வார்த்தையின் மூலமா எங்களுக்கு நீங்கள் பேசுவதற்காக நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்துகிற பெருமையாக இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எப்ப பெருமூச்சு வரும் சொல்லுங்க பக்கம். ஆமென். கவலையா இருக்கும்போதா? பெருமூச்சு. ரெண்டு காரியங்கள் இருக்கும். அழுக அப்படியே அழுதுகிட்டே இருக்கும் பொழுது என்ன செய்வோம்? பிள்ளைகள் ஏங்கி ஏங்கி பெருமூச்சு வரும். அப்புறம் சில நேரம் பயங்கர புயல் சூழ்ந்து இது ஜஸ்ட் மிஸ் அப்படின்னும் பொழுது நம்மளை மீறி என்ன செய்வோம்? அப்படியே பெருமூச்சு விடுவோம். இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா? யாருமே அனுபவிக்கலையா? ஆமென். அப்ப இந்த காரியங்கள் நிறைய நான் பார்க்கும் பொழுது, ஜனங்களுக்காக ஒவ்வொரு பேரையும் சொல்லி ஜெபிக்கும் பொழுது, இந்த வார்த்தை மூலமாய் ஆண்டவர் என்னோடு பேசினார். ஆனால் நிறைய காரியங்கள் அவர்களை பக்கத்தில் வருது. ஆசீர்வாதம் எப்படி ஆகாரின் கண்ணீருக்கு அது மறைக்கப்பட்டதோ அதே போல உங்களுக்கான ஆசீர்வாதம், உங்கள் வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் உங்கள்கிட்ட பக்கத்துல வந்த போதிலும் அதை சத்துருவானவன் உங்களுக்கு கொடுக்க விடாதபடி தடைபடுகிறான். ஆனாலும் அந்த ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, இன்னைக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு கொடுப்பதற்காக கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுதுமா. தேவன் என்னோடு பேசி ஆவியான என்னென்ன சொல்லியிருக்கிறாரா அதை மாத்திர சொல்ல கிருபை கொடுத்திருக்கா. நன்றி. புலம்பல் 3ல 55ஆம் அதிகார வசனத்தை ஒவ்வொன்றாய் நிறுத்தி நிதானமாய் வாசிங்க பிரதர். மகா ஆழமான கிடங்கிலிருந்து, மகா ஆழமான கடல், உளையான சேறு, மகா ஆழமான கடலில் இருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன், உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். என் சத்தத்தை கேட்டீர், என் சத்தத்தை கேட்டீர். என் பெருமூச்சுக்கும் என் கூப்பிடுதலுக்கும் உமது செவியை அடைத்துக் கொள்ளாதே, என்னுடைய செவியை அடைத்துக் கொள்ளாதே. இந்த வார்த்தையை நீங்க சொல்லி சொல்லி சொல்லுவீங்க. யாரெல்லாம் இந்த அழுகையின் பற்கடிப்பு, யாரெல்லாம் பெருமூச்சோடு போறாங்களோ அவர்களை தான், உங்களை கொண்டுதான் ஒரு குடும்பத்துல ஒரு பெரிய மாற்றுதல் எழுப்புதலுக்கும் சமுதாயத்திலும் தேசத்திலும் ஒரு எழுப்புதலுக்கு பயன்படுவதற்காக கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துறோமா. ஏன்னா தேவன் அப்படி உங்களுக்கு அனுமதித்ததன் மூலம்தான் நம்மளை கொண்டு தேவன் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை செய்து முடிக்கிற வரை நம்மளை விட்டு விலகாதபடி விடாதபடி இருப்பதற்காக கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. இந்த நாள்ல பெரிய மாற்றத்தை, பெரிய தாக்கத்தை குடும்பத்துல தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலுக்கு வித்துடுவதற்கு தான் இன்றைக்கு ஒவ்வொரு வாழ்வு பிள்ளைகளை கூட்டி வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்ப பெருமூச்சு விட்டு நிறைய போராட்டங்களோடு கடந்து வருகிற பிள்ளைகளுக்கு, இப்படி அனுபவிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன கொடுப்பாரா ஆண்டவர்? முதலாவது கொடுக்கிறது சமாதானம், எழுதினார். அடுத்து குட்னஸ், நன்மையான ஈவை கொடுக்கிறாராம். அடுத்து உங்களை எல்லாருக்குள்ளும் தேவனுடைய மகிமையை கொடுத்து உங்களை சுற்றி சூழ்ந்து கண்ணீரின் பள்ளை தாக்கு அழுகையின் பற்கடிப்பினூடால் கடந்து வருகிற பிள்ளைகளுக்கு தேவன் களிப்பான நீரூற்றாய் மாற்றும்படி அவருடைய பெருமூச்சு அழுகையின் சத்தத்தை கேட்டு தேவன் ஒரு பெரிய விடுதலை கொடுக்க போறான். அப்ப அந்த பெரிய விடுதலை கொடுக்கிறதுக்கு ஆரம்பமா இருக்கும், ஒரு முடிவு சம்பூர்ணமா இருக்கும். யோபுவின் முடிவை குறித்து கவனித்து பார்த்தீர்களா என்று கேட்கிறார். அவர் பாருங்களை கடந்த யோபு தான் அந்த வாழ்ந்த தேசத்துல முதல் புஸ்தகம் யோபு தான் வரணுமா.
அந்த வாழ்ந்த தேசத்துல உலகத்திலேயே முதல் பணக்காரர் அவர்தான். அவருடைய முடிவை கவனித்து பார்த்தீர்களா என்று கேட்கிறார். ஆரம்பத்துல எவ்வளவு பாடுகள், ஆனா அவர் முடிவு எப்படி இருந்துச்சு? மிகுந்த சம்பூர்ணம். இப்ப எல்லாவற்றையும் இழந்ததை இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டார். அவரும் இதே போல அடிக்கடி நான் பெருமூச்சு விட்டு ஆண்டவர்கிட்ட ஏன் நடக்குது, எது இருக்குன்னு அப்படியே வாயில பாவம் செய்யாதபடி நான் ஆண்டவரோடு போராடுறேன்னு சொன்னார். அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், தேவனுடைய சமூகத்துல நாம் எப்படி இருக்கிறோம்? தேவன் வந்து அப்படியே நம்மளை ஒவ்வொருத்தரையும் உள்ளத்தின் திரைகளையும் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. அந்த முடிஞ்சிருக்குன்னு இருக்கிற இடத்துலதான் தேவன் நினைச்சு வரார், தொடக்கத்தை ஒன்றுபடுவார். இதை தெரியாம ஜனங்கள் அங்கேயே அழைந்து கொண்டே இருக்கிறார்கள். உண்மையிலே போன வாரத்துல ஆலயத்தின் நன்மையினால் திருப்தி ஆகிற பிள்ளைகளெல்லாம் அருமையாய் கூட்டிட்டு வந்து தேவன் சேர்த்து கொண்டிருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, இந்த நாள்ல ஒரு 5 காரியங்களை தேவன் எனக்கு கூட சொல்லியிருக்கிறார். அப்ப அந்த 5 காரியங்கள் எப்படி நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கிறது, எவ்விதமாய் நாம் பெருமூச்சு விட்டோம், எந்த விதமான சூழ்நிலையில் நாம் கடந்து கொண்டு இருக்கிறோம், அந்த பெருமூச்சிலிருந்து எப்படி விடுதலையாகி நம்ம ஜெயிச்சு நம்ம குடும்பத்திற்கு, சபைக்கு, தேசத்திற்கு இப்படி தேவன் நம்மளை ஆசீர்வாதமாய் வைப்பார் என்ற தேவன் இந்த நாட்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எடுத்து வாசிப்போம். முதல் பெருமூச்சு எல்லாருக்கும் தெரிந்த அதிகாரம் தான் யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 23 வாசிங்க பிரதர். சில காலம் சென்ற பிறகு எகிப்தின் ராஜா மரித்தார். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. ஆமென். அவருடைய அடிமைத்தனத்திலிருந்து அவருடைய சத்தம் யாருடைய சன்னிதானம் எடுத்துதான்? தேவனுடைய சன்னிதானத்தில் எட்டியது. 25 வரை வாசிச்சிருங்க. தேவன் அவர்களுடைய பெருமூச்சை கேட்டு ஆபிரகாமோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தல. கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுதுமா. இந்த நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துல இருக்கும் பொழுது 7 வருட பஞ்சகாலம் தான் போனாங்க. அப்புறம் 70 வருடம் ஆயிடுச்சு, 400 வருடத்துக்கு மேல ஆயிடுச்சு. அப்ப அவர்கள் விடுகிற பெருமூச்சு யாருடைய சன்னிதானத்தில் எட்டியதான்? தேவனுடைய சன்னிதானத்தில் எட்டியது. அருமையா அண்மையிலே சொல்றேன், ஒவ்வொரு நாளும் தெரியாம போன்ல அருமையான ராஜி டீச்சர் ஜெபிச்சதுல இன்னைக்கு அருமையாய் பிள்ளைகளை கொண்டு வந்ததற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுது. அப்ப யாரெல்லாம் தேவனுடைய சமூகத்துல பெருமூச்சு விட்டு அழுது புலம்பி கத்துகிறார்களோ அவருடைய குரலை கேட்டு உண்மையிலே நம்மளும் ஆலயத்துக்காக ஜெபிக்கிறோம். உண்மையிலே நைட்ல அவ்வளோ அப்படியே பெருமூச்சோடு ஜெபிக்கிறோம். நிச்சயமா அந்த ஸ்தலத்துல கட்டி ராஜாக்கள் உதிக்கும் திசையில ராஜாக்கள் கடந்து ஒரு கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுதுமா. அப்ப என் தேவன் என்ன சொல்றாரா? மோசே என்ன செய்யறாரு? இந்த ஜனங்களை போய் வழி நடத்துன்னு சொல்லும் பொழுது, ஆண்டவரே இந்த ஜனங்களை நான் வழி நடத்தணும்னா இவர்கள் என்ன சொல்லுவாங்க, உங்க நாம என்னன்னு கேட்பாங்கன்னு சொல்றாரு. அப்ப இந்த ஜனங்களை மறந்துட்டாங்க. தேவன் செய்த நன்மைகள் எப்படி அவர்களை இஸ்ரேல் ஜனங்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து மோசே வழி நடத்தின பிறகும் அந்த நன்மைகள் விளைவிட்டு மண்ணா கிடைச்சிச்சு, என்னென்ன காடை கிடைச்சிச்சு, எல்லாம் கிடைச்சிச்சு. கிடைச்ச போதிலும் அந்த ஜனங்களை வழி நடத்தும் பொழுது இந்த இடத்துக்கு கானானுக்கு போகணும்னு சொல்லும் பொழுது முறுமுறுக்கிறாங்க. அவர்கள் என்ன கேட்டிருக்கானா, உடைய வழி நடத்துகிற அந்த தேவனுடைய நாமம் என்ன என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இருக்கிறவர் கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுதுமா. நான் இருக்கிறேன் என்று போய் சொல் என்று சொல்கிறாராம். அருமையான தேவ ஜனமே, அப்படி அந்த ஜனங்களை வழி நடத்தி வரும் பொழுது அவர்களுடைய ஆண்டவர் என்ன செய்கிறாரா? அவர்களை பார்க்கவில்லை, அவர்கள் செய்த அக்கிரமங்களை பார்க்கவில்லை. அவர்களை தேவன் வந்து மிகுந்த வேதனையோடு மிகுந்த முறுமுறுக்கிறதோடு ஆண்டவருக்கு விரோதமாக பேசுகிற அந்த காரியங்களெல்லாம் நினைக்கல, அவருடைய நீதியை தான் நினைத்தார். அவர் எப்படி நினைச்சாரா? அவர்கள் முறுமுறுக்கிறது என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் என்ன செஞ்சாரா? மறந்து விட்டு ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாவுக்கு தேவன் உடன்படிக்கை செய்ததை அவர் நினைவு கூர்ந்தாராம். இதுக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ வந்து +2ல நான் போனவொன்னே ஒரு பிள்ளை வந்து அழுதுச்சு. 2 பிள்ளைங்க +2ல ஃபெயில் ஆயிடுச்சு. 2 பிள்ளைகள ஒரு பிள்ளை மட்டும் அழுகிற மாதிரி அப்படியே அழுதுகிட்டு இருந்துச்சு. ஒரு பிள்ளை என்னை பார்த்த உடனே அப்படி ஏங்கி அழுதுச்சு. அப்போ அந்த முதல்ல வந்த பிள்ளைய அழுத உடனே நான் என்ன சொன்னேன்னா, நாங்கள் முதலையெல்லாம் சொல்லும் போது கவனிக்கல, சுற்றிக்கிட்டே தெரிஞ்ச, இப்படி பராக் பார்த்துக்கிட்டே தெரிஞ்ச, நீ கேட்கல, நீ ஒழுங்காக படிச்சிருந்தேன்னா பாஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன்.
அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல இன்னொரு பிள்ளை வந்து நான் நல்ல எல்லா கொஸ்டினும் எழுதிட்டேன். எனக்கு வந்து +2ல வந்து 70 மார்க்குக்கு ஒரு 2 மார்க்கு மட்டும் இல்லை 68 மார்க் போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு பெருமுச்சோடு அழுகும் பொழுது என்ன மீறி அந்த பிள்ளையை தட்டி கொடுத்து உட்கார வச்சு அப்படியே என்னென்னலாம் செய்யணும், அதுக்கு கொஸ்டின் என்னெல்லாம் சொல்லி அடுத்து இன்னொன்று என்ன செஞ்சேன்னா, உடனே 10 நாள் உனக்கு எக்ஸாம் இருக்குப்பா, நீ கவலைப்படாத, இந்த இடத்துல நீ பாஸ் பண்ணி மறுபடியும் நீ வந்து என்ன செஞ்சிருவ, காலேஜ் போயிடுவேன்னு சொல்லி அந்த பிள்ளைய ஆற்றி தேற்றி அந்த பிள்ளை என்னென்ன செஞ்சுச்சு, ஸ்கூலில் அந்த 2 பிள்ளையும் தான் சேட்டை பண்ணிச்சுங்க, அத்தனையும் மறந்து அந்த பெருமுச்சை ஒரு ஆவி ஒரு சாதாரண உலகத்தில் இருக்கிற மனுஷி அந்த பிள்ளையை ஆற்றி தேற்றும் பொழுது அண்ட சராசரங்களை படைத்த தேவாதி தேவன் உங்களுடைய என்னுடைய பெருமூச்சையை கேட்டு சும்மா இருப்பாரா? இல்லை. ஏன்னா அந்த இஸ்ராயல் ஜனங்கள் அவ்வளவு முறுமுறுத்தார்கள், அவ்வளவு போராட்டம் பண்ணாங்க. ஆனாலும் தேவன் என்ன செய்தாராம், அந்த உடன்படிக்கை அந்த அதிகாரத்தில் அதான பிரதர் இருக்கும். மறுபடியும் வாசிங்க, யாத்திராம 2:24 வாசிங்களேன். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். இவ்வளவு அருமையான தேவன் தெரியுமா? அப்ப அந்த ஜனங்களை அப்படியே விட்டுட்டு போல அந்த ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு செய்த உடன்படிக்கை என்ன செய்தாராம், அப்படியே காத்து கொள்றதுல நல்ல தேவனா இருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, அப்ப அவர் உண்மையில ஏன்னா அந்த பாடு கூட ரொம்ப பிடிக்கும். உடன்படிக்கையின் தேவன் பாட முடிஞ்சா பாடுங்கப்பா. உடன்படிக்கையின் தேவன் உடன்படிக்கையின் தேவன் அவர் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றி. ஆமென். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றி. மறவாமல் நினைத்தவரே இசையா நிறைவேற்றி ஓடிப்பவரே. மறவாமல் நினைத்தவரே இசையா நிறைவேற்றி ஓடிப்பவரே. ஆமென். அப்ப இந்த இடத்துல தேவனுடைய உண்மை விளங்குகிறது. அவர் எப்படியான உண்மை விளங்குகுதுன்னா, அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்தர் அல்ல. இன்னும் நம்ம எடுத்து வாசிச்சு பார்த்தோம்னா சங்கீதம் 89:34 வாசிச்சு பாருங்களேன். தாவீதை குறித்து நம்ம என்ன செய்யறோம், சங்கீதக்காரன் மட்டும்தான் தெரியும். ஆனா அவர் தனித்து அழுகிறத வந்து ஆண்டவர் தான் யோசிச்சு பார்த்திருக்க. எடுத்து வாசிப்போமா சங்கீதம். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். என் உதடு விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். அந்த இடத்துல இங்கிலீஷ் மேல மை covenant will I not breakன்னு இருக்கும். அப்ப தேவன் வைத்த உடன்படிக்கையை நான் ஒரு நாள் பிரேக் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. அடுத்து வாசிங்க பிரதர், 35 வாசிங்க. ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிடுகிறேன். எப்படி சொல்றாரா? ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிடுகிறாரா? எந்த தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். அப்ப ஒரு விசை வானத்தையும் பூமி படைத்த அண்ட சராசரங்களை படைத்த தேவன் அவருடைய பரிசுத்தத்திலே என்ன செய்யறாரா? ஆணையிடுகிறாரா? அப்ப அந்த சங்கீதம் 89, 34, 35 நீங்க எல்லாம் சங்கீதம் வாசிச்சு பாருங்க. அவர் பாடல் பாடுறாரு, கவிதை வச்சிருக்கிறாரு, சங்கீதம் வாசிக்கிறாரு, நிறைய கிண்ணறத்தோடு எக்கால சத்தத்தோடு பாடுறதா நம்ம தெரியும். ஆனா அவர் புலம்புறது, அவர் அப்படியே அழுகிறது, அவர் பெருமுச்சறத ஆண்டவர் கேட்டு தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று அவருடைய பேரை உச்சரிச்சிருக்கிறானா? எவ்வளவு பெரிய தேவன், நல்ல தேவன்பா. அப்ப நான் அவருடைய காரியங்களை எடுத்து நான் வாசிச்சு பார்த்தேன். அந்த தாவீதுக்கு எப்படி அவர் பொய் சொல்லாம இருக்கிறாரு, அவருடைய வம்சத்துல சொன்னதை அவர் நிறைவேற்றினா நான் பார்க்கும் பொழுது எடுத்து வாசிப்போமா. 1 ராஜாக்கள், என்னோட வேகமா 5 பாயிண்ட் சொல்ல முடியுமான்னு தெரியல, முடிந்த மட்டும் சொல்லிடுறேன். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 31வது வசனம். யெரொபெயாமை நோக்கி 10 துண்டுகளை எடுத்துக்கொள், இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ராஜ்ய பாரத்தை சாலோமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து
உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன். ஆனாலும் என் தாசனாகிய தாவீதுக்காகவும் நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட எருசலேம் நகரத்துக்காகவும் ஒரு கோத்திரம் அவனுக்கு இருக்கும். ஒரு கோத்திரம் அவனுக்குள் இருக்கும். அப்ப தாவீது ஓரளவு அழுது ஆண்டவருடைய பரிசுத்தத்தை வச்சு இருதயத்துக்கு கேட்ட தாசனா போயிட்டார். ஆனா சாலமோன் அந்த அளவுக்கு பரிசுத்தம் இல்லாட்டியும் பாருங்களேன், அந்த தாவீதுக்கு சொன்ன உடன்படிக்கையினால சாலமோனுக்கு என்ன செய்றாரு, கிழிச்சிருவோம், அந்த ராஜ்ய பாரத்தை கூட்டுருவோம்னு சொல்லிட்டு, ஆனா சாலமோன் நாட்கள்ல அவர் செய்யல. அவருடைய மகனாகிய சாலமோனுடைய மகனாகிய எரேபியாவுக்கு தான் அவர் செய்கிறாரு. அப்போ எரேபியாவுக்கும் என்ன செய்கிறாரு, அகியா என்ற ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக நீங்கள் வீட்டில் போய் அதை வாசிச்சு பாருங்க. அந்த தாவீதுக்கு சொன்னதுனால சாலமோன் நாட்களில் என்ன செய்யல, அவருடைய ராஜ்ய பாரத்தை இருக்க வச்சுட்டு கடைசியாக கிழிச்சு 10 கோத்திரமாக பிரித்து ஒரு கோத்திரத்தை மட்டும் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவருடைய நாட்களில் சாலமோன் நாட்களில் செய்யாதபடி எரேபியாம் நாட்களில் செய்கிறாரு. அதுவும் எப்படி சொல்றான்னா, அகியா என்ற தீர்க்கதரிசியின் மூலமாய் போய் எச்சரித்து உன் நாட்கள்ல செய்யாதபடி நான் அப்படி செய்யறேன். எடுத்து வாசிப்போம் அதே அதிகாரத்துல 39 வசனம் வாசிங்களேன். எப்படி சிறுமைப்படுத்தினேன், இப்படி நான் இந்த காரியத்தின் நிமித்தம் தாவீதின் சந்ததியை சிறுமைப்படுத்துவேன். ஆயிலும் என்னாலும் அப்படி இராது. கைகளை தட்டி தேவனுக்கு என்று சொன்ன, கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுதுமா. அப்ப நம்ம முற்பிதாக்களுடைய கிரிகள் நிமித்தமாய் நம்மளுடைய காரியங்கள், நம்ம பிறந்த நாள் முதல் இந்த நிமிஷம் செய்த காரியங்களால் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு அங்கங்க இருக்கும். ஆனாலும் தேவன் உங்களுக்கான வார்த்தை, உங்களுக்கான உடன்படிக்கை பண்ணி உங்களுக்கான ரேமா கொடுத்துக்கிட்டே இருந்தா நீங்க உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறீங்க, தேவனுடைய சத்தத்துக்குள்ள இருக்கிறீங்க, தேவனுடைய மகிமைக்குள்ள இருக்கிறீங்க, தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறீங்க. ஆனா உடன்படிக்கையை விட்டு மீறி போனாதான் நமக்கு இந்த மாதிரி காரியங்கள் வருமா அருமையான தேவஜனமே. அப்ப நமக்கு பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், சில காரியங்களை தண்டனை வரும். ஆனாலும் தாவீதுக்கு உடன்படிக்கை செய்த தேவன் நமக்கும் உடன்படிக்கை செய்து அந்த உண்மையில் பிசகாதபடி தேவன் சொன்ன சொல்லை நிறைவேற்றுவதற்காக கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. எவ்வளவு ஏக்கங்கள், எவ்வளவு பெருமூச்சுகள் எல்லாவற்றிலும். ஏன்னா நம்மள ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாராம், தெரிந்து கொண்டார். தெரிந்தெடுக்கப்பட்ட சந்ததி, ராஜரீக கூட்டம். ஏன்னா தேவன் அறிந்த அவருடைய சந்ததியாய் உலகத்துல எத்தனை இருக்க, பூச்சக்கரத்திலிருந்து நான் உன்னை எனக்கென்று தெரிந்தெடுத்தேன், நீ என்னுடையவள் என்று சொல்லி அவரை ஒவ்வொன்று காரியத்திலே பிரச்சனையா போராட்டமா எல்லாவற்றிலும் நமக்கு பாடுகள் இருக்கும், வேதனைகள் இருக்கும், சில நேரம் தண்டனைகள் கூட இருக்கும். எல்லாவற்றையும் சகித்து தேவனுடைய சமூகத்துல நாம் முறையிடும் பொழுது தேவன் நமக்காய் அவர் உடன்படிக்கை பண்ணிடல, பிசகாத உண்மையில கொஞ்சம் கூட பிசகாதபடி அவர் நமக்கு என்று வைத்த ஆசீர்வாதத்தை தேவன் பிசாசோடு மனிதனோடு தேவனோடு போராடி வாங்கி கொடுப்பதற்காக கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. அப்ப தாவீதுக்கு எப்படி அவருடைய வாழ்க்கையில் உடன்படிக்கை பண்ணி அவருடைய அந்த ஒரு கோத்திரத்திலிருந்து தான் இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த யூத கோத்திரத்துல தாவீதின் குமாரனே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவாரத்தின் ஆவியை கொடுத்ததற்காக கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. அப்ப இந்த அதிகாரத்தை நீங்க பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா எனக்கு இந்த ரேம், அதுக்கு தான் சொல்றேன், உங்களுக்கான வார்த்தை என்ன கிடைத்தவன ஆமேன்னு சொல்லி பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வார்த்தை உங்களுக்குள் இருந்து கிரியை செய்யணும். ஆண்டவரே இந்த நாட்கள்ல இந்த இடத்துல இருந்து எனக்கு இந்த வார்த்தை சொன்னீங்களேப்பா, இந்த வாக்குத்தத்தம் எனக்கு கொடுத்திருக்கீங்க, இன்னும் இந்த வாக்குத்தத்தம் பழிக்கலை என்று ஏக்கத்தோடு பெருமூச்சோடு இருக்கிற தேவனமே வனாந்தரம் வயல்வெளியா மாறும். இன்னும் ஆண்டவர் எல்லாம் பட்டு போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க, எல்லாவற்றையும் துளிர்விடுகிற தேவன் நம் மத்தியில் இருக்கிறார், நம் மத்தியில் அசைவடுகிறார். கொடுத்த வாக்குத்தத்தம் அப்படியே அடுக்கி வச்சிருக்கேன் என்று நினைக்காதீர்கள். கர்த்தர் ஒவ்வொன்றையும் நினைவு கூர்ந்து உடன்படிக்கை பண்ணின தேவன் உங்களுக்கு நினைவு கூர்ந்து செய்வதற்காக நன்றி சொல்லுது. இன்னும் கூட எடுத்துக்காட்டாக சொல்றேன் பாருங்களேன். என்னாகமம் 14:34 எடுத்து வாசிங்களேன். என்னாகமம் வேகமாய் சொல்றேன் நினைக்காதீங்க, புரியுறதா புரியல. தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதல்,
அதில் அண்டர்லைன் பண்ணிக்கங்களேன். அந்த வார்த்தையை ரொம்ப நேரம் நான் தியானித்தேன். அப்போ ஆண்டவர் இதுக்கு என்ன ஆண்டவரே, உடன்படிக்கைக்கு வந்த மாறுதெல்லாம் நீ எடுத்து வாசிப்பார். 40 நாளில் போகிறத 40 வருடமாக்கி போட்டேன். அப்போ நம்ம கையில் தான் இருக்குது நமக்கான ஆசீர்வாதத்தை எவ்வளவு சீக்கிரம் பெறுறதும் நம்ம அப்படியே கொஞ்சம் தள்ளி போக வைக்கிறதுக்கு யாருடைய கருத்தில் இருக்குது? நம்ம கருத்தில் தான் இருக்குது. அருமையான தேவஜனமே. அப்போ நீங்கள் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் இப்போ முதல்ல 40 வருஷம் 25 வருஷம் அப்படின்னு, ஆனால் இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம்ம செய்கிற காரியங்களை உடனுக்குடன் செய்கிறார். இது உலகத்தானே சொல்கிறார். முதல்ல தான் டீச்சர் அரசை அன்று கொள்ளுவான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு இல்லை. இப்போ உடனுக்குடன் தேவன் நன்மை செஞ்சாலும் ஆசீர்வாதம் ஃப்ரீக்வெண்ட். நம்ம என்னென்ன காரியங்கள் செஞ்சாலும் வருது. ஆனாலும் தேவன் நமக்கு உடன்படிக்கை பண்ணுறதுனால தேவன் நமக்கு எல்லாவற்றையும் தளர்த்து உடன்படிக்கையில் என்ன அந்த வார்த்தை அண்டர்ல மீண்டும் அந்த வாசிங்க. உடன்படிக்கையில் என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். இதுதான் நம்ம உணர வைக்கிறார். ஏன் லேட்டு? எனக்கு மட்டும் ஏன் டீச்சர் இப்படி பிரச்சனை நடக்குது? எனக்கு ஒரு நன்மை கூட நடக்கலையே. ஆனால் எக்கச்சக்கமான நன்மை இருக்கும். ஆனால் எல்லா 1000 நன்மை நடந்தாலும் ஒரு நன்மை நடக்கலையே வைங்களேன், அப்படியே சோர்ந்து போயிடுவா, அப்படியே ஆலயத்துக்கு வர மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. அப்படி இல்லாமதபடி அந்த தொடர்ந்து நான் உங்களுக்கு அதான் சொல்லித்தரேன். உங்களுக்கு நன்மை நடக்குதோ நடக்கலையோ எனக்கானதை ஆண்டவர் தருவார் என்று தொடர்ந்து ஆண்டவரை இன்னும் கிட்டி சேருங்க. இன்னும் ஆண்டவருக்கு வைராக்கியமாக இருந்து பாருங்களேன். உண்மையிலே நிறைய நான் எடுத்துக்காட்டி சொல்லுவேன். ஏன்னா எங்களுடைய வம்சத்தில் இங்கிட்டு 10 பேர், என்னோட பிறந்த 7, என் வீட்டுக்காரோட பிறந்த 7, அடுத்து தாய் மாமா 3, இங்கிட்டு 3, மொத்தம் 10 20 குடும்பத்தில் உண்மையிலே நான் சொல்கிறேன், 10 குடும்பத்திலே மூத்த பிள்ளைகளுடைய சாபம் பயங்கரமாக இருக்குது. அப்போ உள்ளத்தில் அவ்வளோ வேதனையாக இருக்குது. ஏற்கனவே இவரும் மூத்த பிள்ளையாக இருந்தால் 33 34 வயசில் ஒரு பெரிய போராட்டம். அந்த ஒரு அப்பெல்லாம் எனக்கு வந்து 19 வயசில் கல்யாணம், 21 22 2 பிள்ளைகளை பார்த்துட்டு அப்போ என்னன்னே தெரியல, உலகம்னா என்னன்னு தெரியல. அவருக்கு மூளையில் கட்டிங் சொல்லி அப்படியே இதே கேஜிஎஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது 2 பிள்ளைகளை பிடிச்சி அப்போ ஷாரன் பிறகலை. நான் எங்கம்மா இருந்தேன், என்னை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டீங்கன்னா அப்போ தான் வயிற்றுக்குள்ளே இருந்தேன்னு ஒரு ஃபோட்டோவில் காமிச்சேன். அப்போ பிள்ளை இல்லை, சாரோன் பிறக்கல. அப்போ ஆண்டவர் 2 பிள்ளைகளுக்காவது பிடிச்சி கொடுக்கவாது என் வீட்டுக்காரர் வேணும்னு சொல்லி 2 கண்ணும் நிலை குத்தி போச்சு. அப்போ அந்த அங்கலாய்த்து யாருமே எனக்கு உதவி செய்யலை. இங்கே போய் எங்கள் மாமனார் மாமியார் எல்லாரையும் பார்க்குற யாராவது ஒரு பிள்ளையை அவங்க வச்சுக்கிடுவாங்க. ஒரு பிள்ளையை நம்ம கூட, ஏன்னா அது 1.25 வயசு, இது இப்போ ஜெமிமா 6 மாதம், என்ன பண்ணுவதுன்னு. அப்போ அப்படியே வரிசையாக ஏற்கனவே இந்த சாட்சி சொன்னேன்னு தெரியல, கல்லில் போய் யாராவது எனக்கு உதவிக்கு வருவாங்கன்ட்டு நான் அப்படியே போகிறேன். அவங்க அதை கண்டுக்கவே இல்லை. கண்ணு 2 அப்படியே நிற்கிது. இங்கிட்டு ஒரு ரொட்டேட் ஆகலை, இங்கிட்டு ஒரு ரொட்டேட் ஆகலை. நான் அப்போ என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியல. 3 பேரை கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே வர்றேன். நீங்கள் மதுரை முக்குன்னு வந்து நீங்கள் அப்படியே செம்பனூர் ரூட்டுக்கு போகும்போது அந்த இடத்துல நிற்கும், மதுரை பஸ் நிற்கும். அங்கே ஏறுறதுக்கா பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணும்போது ஃபாதர் அது வழியாக வந்தார். என்ன மீறி ஃபாதர் கத்துனேன். அப்போ ஒன்றுமே இல்லை. நான் உடன்படிக்கை பண்ணினேன். ஆண்டவரே, டாக்டர் ஒன்றுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது அவரும் அதே தான், நீ கவலைப்படாதம்மா, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், நீ போடு, தனியாக இருக்கிறேன்னு நினைக்காத, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறான்னு சொல்லி கார்லேயே உட்காந்துட்டு சொன்னவன். அதே மாதிரி போயிட்டு அந்த உடன்படிக்கையில் கொஞ்சம் கூட பிசகலை. கரெக்டாக 2 பிள்ளைகளுக்கு மருமகளை பெற்று பிடிச்சி கொடுத்துட்டு ஆண்டவர் எடுத்தார். அடுத்து கடைசியாக சொன்னது தான், இந்த 9 மாதத்தில் நீங்கள் பேரனை பார்த்துருவீங்களே, அப்பச்சனா நீ தீர்க்க தரிசிங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஆனால் நான் தான் எதுக்கு எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு, அதனால நான் என்ன செய்கிறேன், ஆண்டவரை எனக்கு போதும், என்னை பரிசுத்தப்படுத்துங்க நான் கேட்டுட்டேன்னு சொன்னார். அதை ஆண்டவர் நிறைவேற்றி கரெக்டாக 9 மாதம் முடிஞ்சு 2 மணி நேரத்தில் எனக்கு பேரனை கொடுத்தது கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். அப்போ அவர் உடன்படிக்கையில் ஒரு புள்ளி கூட அவர் மாற்ற மாட்டார். பிரியமான தேவஜனமே, அப்பேற்பட்ட தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம ஆயுசு வருடங்கள் எல்லாம் நம்ம கேட்குறது தான். உண்மையிலே நிறைய பேர் இருக்கிறாங்க. நடராஜன் சாருக்கெல்லாம் நான் சொல்கிற வரையும் வாக்குத்தத்தம், அந்த பையன் சொன்ன பிறகுதான் அதை அவரை ஆவியை எடுத்தார். அது வரையும் அவன் எடுக்காதனால அவர் வேதனைப்படுறார். 1 மாதம் வேதனைப்படுறார். டேய், நீ சொன்னாதானே உங்கள் அப்பா பரலோகத்துக்கு போக முடியும், நீ சொல்லுடான்னு சொல்லி அவன் கேட்ட பிறகு அப்போ இந்த மணிமரசுக்கு ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தம் கொடுத்து, நிச்சயமாக நீங்கள் கவலைப்படாமல் போங்க, 2 பிள்ளைகளையும் ஆண்டவர் பார்த்துக்கிறார். நிச்சயமாக அந்த பிள்ளைகளுக்கு இருக்கும்போது இவன் ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப மோசமாக இருந்தான். அந்த ஃபோட்டோவை நான் ஒரு நாள் காமிக்கிறேன். அப்படியே சுருட்டி வைக்கிற மாதிரி இருந்தா. ஆண்டவரே, பிதாக்களுக்கு ஆணையிட்டதை, பிதாக்களுக்கு அபய விட்டதை நீங்கள் நிறைவேற்றுவீங்கன்னு சொல்லி டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க. டீச்சர் சலஞ்சிதம் என்ன பண்ணுவது, நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா. இல்லை,
நான் ஆண்டவரை அவங்க அப்பாவோடு உடன்படிக்கை பண்ணல, தேவனோடு நான் உடன்படிக்கை பண்ணேன். நீங்கள் மதுரை கூட்டிகிட்டு போங்க, நிச்சயமா அவனுக்கு ஜீவனை கொடுப்பார், எழுந்து நடப்பான்னு சொல்லி அப்பா அவ்வளவு கோபமா பாஸ்டருக்கு 20 மாதம் ஆஸ்பத்திரியில் இருந்தபோது ஃபோன்லேயே பேசி அதோடு அவரை இங்கே விட்டுவிட்டு ஒரு ஆளை போட்டுட்டு மறுபடியும் பெரிய ஆஸ்பத்திரியில் போய் அங்கே இருக்கிற டாக்டரை பார்த்து, மகனுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்து இந்த மூளைக்கு இந்த ஊசி போடுங்கன்னு சொல்லி பார்த்து இன்னைக்கு நடந்து வர தேவன் கிருபை ஒருத்தருக்காக கைகளை தட்டி தேவனுக்கு நடிச்சிருக்குமா. இதை போல உண்மையுள்ள சாட்சிகள் அநேகம் சொல்லலாமா பிரியமான தேவஜனமே. அப்ப நம்ம யாரோ ஒருத்தவங்கிட்ட ஒரு மனுஷன்ட்டு தானே அவன் உடம்பு. இன்னைக்கு மேரி தேர்சிஸ்ட் அவர் மைக்கேல் அவர் கடையை வச்சுட்டு கடையே கொடுக்க மாட்டேனார். நிச்சயமா நீங்க அக்கா தங்கச்சி கடையை கொடுத்தா என்ன செய்வாங்க? உங்க பிள்ளைய பார்க்க மாட்டார். ஒரு தாய்கிட்ட நீங்க கடையை கொடுத்தாதான் உங்க பிள்ளைய கண்ணு கருத்துமா பார்ப்பாங்க. மற்றவங்களாம் என்ன செஞ்சிருவாங்க? பிள்ளைய என்ன வரட்டும் அப்படி ஏனோ தானே இருப்பாங்க. கடையை கொடுக்கறதுக்கு அவர் பயந்தார். இல்லை டீச்சர் உங்களுக்கு தெரியாது, இது காடு என்ன கல்யாண காடுனா இந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட அடிக்க மாட்டாங்க. ஆண்டவர் முக்காட்டை நீக்குவதற்கு தான் வந்திருக்கிறார். நிச்சயமா அவங்க பேர்ல கொடுங்க. இன்னைக்கு வீடு வாடகை கொடுத்து கடையை கொடுத்து இன்னைக்கு அருமையாய் மேல்தேர் சிஸ்டர் ஆசீர்வதிச்சிருக்காய். கைகளை தட்டி தேவனுக்கு அன்னைக்கு அவரோட கரத்தை பிடிச்சு ஞானஸ்தானத்தை கொடுத்து அன்னைக்கு ஒரு மனுஷன்ட்ட உடன்படிக்கை பண்ணவில்லை, தேவனை வைத்து அந்த உடன்படிக்கை செய்ததை இன்னைக்கு ஒரு தகப்பன் இல்லாம போயிடக்கூடாதுன்னு சொல்லி பிள்ளைகள் இது பண்ணிடக்கூடாது. அருமையாய் நேர்த்திய அருமையான பிள்ளைய நிச்சயம் பண்ணி அதே ஒரு பெரிய காரியம் செய்திருக்காய். கைகளை தட்டி தேவனுக்கு நடிச்சது. இப்படி உண்மையான சாட்சியை நான் இவ்வளவு நாளும் சொன்னோம்னா பெருமையா நினைச்சுக்கணும்னு சொல்லவே இல்லை. ஆனாலும் தேவன் இந்த நாட்கள்ல உடன்படிக்கை செய்த தேவன். அவர் உண்மையில் பிசகாதபடி பாதி வயது மரணம் இருக்கக்கூடாது. என் தேவனுடைய சமூகத்துல நான் வைத்து ஜெபிக்கும் பொழுது ஆயுசு வருடங்களை பெருக்கி கொடுத்திருக்காய். கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. அப்பேற்பட்ட தேவன். 42வது வசனம் வாசிச்சிட்டீங்களா பிரதர்? என்ன 14:42 வாசிச்சிருங்க. நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உரிய அடிக்கப்படாதபடிக்கு ஏறி போகாதிருங்கள். என்னாகுமோ 14:42 உரிய அடிக்கப்படாதபடிக்கு ஏறி போவாதிருங்கள். கர்த்தர் நடுவே. அப்ப எதுக்காக நமக்கு கிடைக்கலைன்னா, நம்ம ஆண்டவரை விட்டு தூரமா போயிட்டோம்னா தேவன் என்ன செய்யல இல்லை. அப்ப அந்த இடத்துல பாருங்களேன், மோசையும் வரல. நல்லா திருப்பி அந்த அதிகாரத்தை என்ன 34 வாட்சி பாருங்க. அங்க உடன்படிக்கை பெட்டியும் இல்லை, மோசையும் இல்லை. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? மலையில ஏறி போறாங்க. அப்ப தேவன் அந்த உடன்படிக்கை பெட்டியாகிய அந்த உடன்படிக்கை பெட்டி முதல்ல பழைய ஏற்பாடு காலத்துல உடன்படிக்கை பெட்டி தோல்ல தூக்கிட்டு போனாங்க. இப்ப உடன்படிக்கை பெட்டி குறித்து பைபிள் ஸ்டடியில படிச்சிருக்கோம். அப்ப பைபிளும் இல்லை, வேத வசனமும் இல்லை, ஆண்டவரும் உங்களுக்குள்ள இல்லாம நம்ம ஆண்டவர் விட்டு விலகி போனோம்னா கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரா? நம்ம நடுவில் இருக்க மாட்டாராம். அருமையான தேவஜனமே, இன்றைக்கு தேவன் உங்களுக்கு சொல்றது, உங்கள் பெருமூச்சை முதல் காரியம், உங்கள் பெருமூச்சை கேட்டு கர்த்தர் உங்களுக்கு உடன்படிக்கை செய்ததை முதல் காரியத்தை நிறைவேற்றிருக்க கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. இனி அடுத்த காரியத்தை பார்க்க போகிறோம். புலம்பல் 3:56 வாசிங்களேன். 3:56. நீ சத்தத்தை கேட்டி என் பெருமூச்சுக்கும் என் கூப்பிடுதலுக்கும் செவியை அடைத்துக் கொள்ளாதீரோ. நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளில் நீர் அணுகி போதும். பயப்படாதே. 2வது பாயிண்ட், நீ அணுகி. முதல் பாயிண்ட் என்னது? உடன்படிக்கை. பெருமூச்சை கேட்டு உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறார். உங்கள்கிட்ட உடன்படிக்கைனா என்னது? உங்களுக்கு ரேமாவான வார்த்தை. உங்களை நோக்கி நீ வாழாகாமல் தலையாவார், அண்ட் கீழாகாமல் மேலாவார், உன் பிள்ளைக்கு இதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த உடன்படிக்கையை ஆண்டவர் நிறைவேற்றி உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை உங்கள் பெருமூச்சை கேட்டு உங்கள் உடன்படிக்கை நிறைவேற்றுவார். 2வது காரியத்தில், இன்னும் எனக்கு நாள் தள்ளி போகுதே, இன்னும் எனக்கு அப்படியே வேதனையோடு இருக்கிறேனே, இன்னைக்கு எத்தனை காலம் இந்த ஆசீர்வாதம் என்னை நோக்கி வராம அப்படியே வேதனையோடு நான் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறேன் என்று சின்ன தேவஜனமே என்ன செய்றாரா? தேவன் உங்க பக்கத்துல வர. எப்படி அந்த +2 படிக்கிற பிள்ளை அப்படியே கண்ணை கசிக்கிட்டு இருக்கிற பிள்ளையை நம்ம விட்டுட்டோம். அப்படியே இந்த 2 மார்க்ல நான் போயிட்டேனோன்னு
ஒரு பீரியட் அழுகிறா, அப்படியே அந்த பிள்ளையை மேமூச்சு கீமூச்சு வாங்குது. எனக்கு பயம், நெஞ்சு வலி வந்து ஏதாவது ஆயிருமோன்னு. அப்போ அந்த பிள்ளையை தட்டி கொடுத்து அவ்வளோ இது பண்ணி, ஒன்றும் இல்லை, இந்த +2ல் இந்த 10 நாள் எக்ஸாம் வந்துடுது, எழுது, உனக்கு இதை காட்டில் நல்ல காலேஜ் கிடைக்கும், அருமையாக கிடைக்கும், உனக்கு கோட்டா இருக்குப்பா, 7.5 இருக்குப்பா, நிச்சயமாய் கோட்டா இருக்குன்னு நிச்சயமா அந்த பிள்ளை பாஸ் பண்ணி வருவா. நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், நெருங்கி வந்து என் குரலை கேட்டு பக்கத்துல வந்து ஒரு தாயை போல தேற்றுகிற தேவன், ஒரு தந்தையை போல அரவணைக்கிற தேவன். ஏன்னா நான் போகும் வழி அவர் அறிந்திருக்கிறார். நான் சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக விளங்குவேன். அப்ப நாம பாடுகள் பிரச்சனைகள் வரும் பொழுது தேவனை விட்டு தூரமா போறீங்களா, தேவனை நெருங்கி இருக்கீங்களா? இதுதான் இன்னைக்கு உங்களை ஆண்டவர் கேட்கிற கேள்வி. அருமையான தேவன். அப்ப நான் கர்த்தரிடத்தில் ஒண்ணு கேட்டேன், அவரையே நாடுவேன்னு சொல்லி அவர் அப்படியே அவர் சமூகத்துல அப்படியே நீங்க தாவீது 1 சாமுவேல் 2 சாமுவேல் சங்கீதம் முழுவதும் வாசிப்பாங்கல்ல, புலம்புவாரு, அழுவாரு. அதனால எங்க போவேன் ஆண்டவர், உங்க சமூகத்தை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன்னு சொல்லும் பொழுது அவர் தாயின் மார்பை உடையவர், தாயை போல தேற்றி வைத்தார். அடுத்து அதே 56 வாசிக்கிறது, பயப்படாதே என்று சொல்றார். அடுத்து 2வது காரியம், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுக்கிறார். 3வது பாயிண்ட் வேகமா நான் போகிறேன். சத்தத்தை கேட்டு கூப்பிடுவதற்கும் உமது செவியை அழைத்துக் கொள்ளாதையும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றார். இவ்வளவு அருமையான தேவன். அப்ப இந்த பயப்படாதேன்னு வரும்பொழுது மக்களுக்கு எத்தனை விதமான பிரச்சனைகள், பாடுகள் அப்படியே மாற்றி மாற்றி ஒவ்வொன்றா வரும்பொழுது தேவன் ரேமா கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அந்த வார்த்தை கிடைத்தும் கொடுத்தும் அது நிறைவேறாம இருக்கும் பொழுது நம்ம அப்படியே பிரச்சனைக்குள் வேதனைக்குள் அப்படியே மூழ்கிவோம், விரக்திக்குள்ளே போயிடுவோம். அப்படி விரக்திக்குள் போகும் பொழுதுதான் தேவன் நினைச்சாருன்னா ஒரு பயம் உண்டாகும். அப்ப ஆண்டவர் பயப்படாதே அந்த ஒரு வார்த்தை சொல்றார். ஆரம்ப காலங்களில் பயப்படாதேன்னு உனக்கு சொல்லியிருக்கிறேன், உன் கைகளை போர்க்கும் யுத்தத்துக்கு பழக்கி விடுவேன், உனக்கு நான் வலது பலத்தில் இருக்கிறேன், உன்னை தாங்குவேன், ஏந்திவேன், தப்புவேன், நிறைய சொல்லுவார். அடுத்து நம்ம விசுவாசியாய் 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா பயப்படாதே, சமாதானத்துக்கு போ அப்படின்னு சொல்லுவான். அருமையானது. இப்ப ஜனங்களுக்குள்ள என்ன பயம் வருதுன்னா, முதல் காரியம் எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம். அடுத்து என்ன செய்யுதுன்னா, அடுத்து இந்த சொத்துல இது பண்ணிப்பானோ, அவங்க இது பண்ணி ஒரு ஆரம்ப காலத்துல இருக்கும், அதுவே தொடர்ந்து இருக்காது. அதை மட்டும் தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா நம்ம ஆண்டோடைய ரத்தத்தால் வார்த்தினால் அடுத்து ஜலத்தினால் கழுவப்பட்டு நம்ம வந்து ஜெபிக்க ஒரு அதிகாரத்தை கொடுத்துவார். ஆனா மக்கள் என்ன செய்வாங்கன்னா, நம்ம விட்டு வந்த சொத்து வருமோ, அது வருமோ, இது வருமோன்னு நமக்குள்ளேயே நம்ம அங்கலாய்க்கும் பொழுது நம்மளே சத்துருக்கு வித்திட்ட மாதிரி, நம்மளே நாமும் ஒன்றுல ஒரு பேருக்கு வித்து விதைக்கிறது இருக்கப்படாது. எவ்வளவு உங்களுக்கு முருகு இருக்கட்டும், எவ்வளவு உங்களுக்கு விரோதமாக பேசிட்டோம், அது ஒன்றும் உங்களை சேர்ந்து சத்துருக்கள் லூக்கா 10:19 சத்துருக்களின் தந்திரங்கள் தெரியாதவைகள் அல்லவோ, அவர்கள் சத்துருக்களின் அதிகாரங்களின் தந்திரங்களை மேற்கொள்ளும், அவற்றை அன்று மேற்கொள்ளும் உனக்கு அதிகாரம் கொடுத்தால் அவை ஒன்று என்ன செய்யாது, உன்னை சேதப்படுத்தான்னு சொல்லியிருக்கார். அப்ப அந்த அதிகாரத்தை விசுவாசிக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்துறாங்க. அடுத்து என்ன செய்யணும்னா, ஊழியர் சுவிசேஷ சொல்கிற அந்த சியோன் குமாரத்தினுடைய அந்த ஊழியர் செய்யக்கூடிய அந்த பிள்ளைகளுடைய அதிகாரத்தை நீங்க கையில் எடுத்து பயன்படுத்தும் பொழுது அந்த சத்துருவை குறித்து, முதலாவது எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்து பயத்தை கொண்டு வருவான். அடுத்து நமக்கு விரோதமா இது அவங்க பண்ணியிருப்பாங்களா, இப்படி பண்ணியிருப்பாங்களோடு சத்துருக்கள் குறித்து ஒரு பயத்தை கொண்டு வருவான். அதெல்லாம் முத்தினோன்னு இன்னும் நம்ம வந்து ஒண்ணுமே செய்யலையே, இந்த பிள்ளைய கல்யாணம் முடிக்கிற வரையும் நம்ம உயிரோடு இருப்போமா, நம்ம இப்படி இருப்போமா சொல்லி அடுத்து மரண பயத்தை கடைசியாக கொண்டு வருவோம். அருமையான தேவ திறமை. இப்படி இந்த காரியங்கள் நமக்கு நடக்காம இருக்கணும்னா என்ன காரியம் எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 25:15 வாசிங்களா. அப்போஸ்தலர் வேகமா கடந்த நாள்ல நிறைய தியானிச்சோம். நான் எருசலேமில் இருந்தபோது பிரதான ஆசாரியர்களும் யூதருடைய மூப்பர்களும் அவனை குறித்து என்னிடத்தில் பிராது பண்ணி அவனுக்கு விரோதமாக தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்போஸ்தலர் 25:15 யூரோக்லித்தான் என்ற வசனம் வருவாங்களா, இது வந்துச்சு, 27 வந்தது. அப்போஸ்தலர் நீ கூட டவுட் கேட்டேனப்பா, யூரோக்லித்தான் என்ற இது வந்துச்சு, புயல் வந்தது. ராயனுக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்படும்படி, ராயனுக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்படும்படி எந்த வசனம் அதிகாரம் சொல்லிருக்கோம்? 10:29
21. ஆ. 21 20. அதிகாரம் சொல்லுங்க. 25 அதிகாரம் 25 கரெக்ட் தான்ப்பா. 25ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் வசனம் சொல்லுங்க பிரதர். 21 வாசிங்க. பவுல், நான் ராயருக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்படுவதற்கு நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் என்று அபயமிட்ட பொழுது நான் அவனை ராயரிடத்திற்கு அனுப்பும் அளவும் காவல் பண்ணும்படி கட்டளையிட்டேன் என்றார். ஆமென் ஆமென். அடுத்து அதே அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தை எடுங்களேன். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் புயல் காற்று வருமானுங்களேன். 14-15 நினைக்கிறேன். எடுத்து வாசிங்க. கரெக்டா பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு இப்படி டக்குன்னு சொன்னாலும் எடுக்கணும். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோ கிளிதோன் என்னும் கடும் காற்று மொத்தம் எத்தனை பேர் போறாங்கன்னா 270 பேர் மேல போறாங்க. நான் வேகமா வாசிக்கிறேன். அவர் ஏற்கனவே சொன்ன வார்த்தையின்படி ராயனுக்கு முன்னாடி போய் இந்த கப்பல் பிரயாணம் பண்ணிட்டு ராயனுக்கு முன்னாடி போய் சாட்சி சொல்லணும்னு வாக்கு கொடுத்துட்டார். ஆல்ரெடி தேவன் என்ன செஞ்சுட்டாரு, இவருக்கு வாக்கு கொடுத்துட்டாரு. ஆனா இடையில என்ன நடக்குது? பெரிய காற்று. எடுத்து வாசிங்க. வாசிங்க பிரதர். யூரோ கிளித்தோன் கடும் காற்று மோதிட்டு கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். அப்படி கிளவுதா எனப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோடே படகை வசப்படுத்தினோம். இப்ப நான் உங்களுக்கு சொல்லிதாரேன். இந்த அதிகாரத்தை எல்லாரும் வாசிப்பீங்க. நீங்க நல்லா வீட்டுல போய் பாத்தீங்கன்னா ஏற்கனவே அப்போஸ்தலராய பவுலுக்கு ஆண்டவர் என்னச்சு ராயனுக்கு முன்னாடி சாட்சி சொல்லிட்டாரு. சொன்னனால பயங்கரமான அப்படியே புயல் கடும் காற்று இருக்கு. சரி, கர்த்தருடைய வழி எதுல இருக்கு சொல்லுங்க பாக்குறோம். ஏற்கனவே ஒரு வழியை குறித்து ஒரு பிரசங்கம் நானும் சொல்லியிருக்கிறேன், பாஸ்டரும் சொல்லியிருக்கிறேன். கர்த்தருடைய வழி எதுல இருக்கு? வசனத்தோட சொல்லணும். வசனத்தோட அதிகாரத்தோட சொல்லணும். பரவாயில்ல. பைசல் 500 ரூபாய் 1000 ரூபாய் 1 லட்சம் கூட சொல்லலாம். நாகும் 1ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க. கர்த்தருடைய வழி சுழல் காற்றுல இருக்கான். வேகமா எடுத்து வாசிங்க. 12 பிடிச்சவன் வேகமா. நாகும் 1:3 பக்கம் சொல்லுங்க. கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்தமும் வல்லமையும் உள்ளவர், அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் கர்த்தருடைய வழி எதுல இருக்கு? சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலும் இருக்கிறதா? அவருடைய பாதத்தூளாய். இந்த வார்த்தை நான் மேகத்துல கூட அப்படி எவ்வளவு, ஏன்னா இந்த சயின்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும், நான் மேகம் அப்படி கீழே பிளைட் இங்கே போகுது. ஏன்னா அப்போதான் ஏரோ கிராஃப்ட்ல நிறைய ஏரோநெட்டிக் இன்ஜினியரிங் படித்த பிளைட் இருக்கும். அப்போதான் வழி கரெக்டாக இருக்குமா. அந்த வார்த்தையும் அந்த இன்ஜினியரிங் படிக்கும் போது எவ்வளவு அருமையாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. உண்மையாக கர்த்தருடைய வழி சுழல் காற்றுல இருக்கான். இன்னும் நான் சொல்லித்தரேன். 2 ராஜாக்கள் 2:15-16 எலியாவை எது கொண்டு போச்சு சேர்த்துச்சு? சுழல் காற்று. எடுத்து வாசிங்க. 2 ராஜாக்கள் 2:15-16. எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரம் மட்டும் குனிந்து அவனை வணங்கி, இதோ உமது அடியாரோடு 50 பலவான்கள் இருக்கிறார்கள். 2 ராஜாக்கள் 2:15-16. இதோ உங்கள் அடியாரோடு 50 பலவான்கள் இருக்கிறார்கள். அவர்கள் போய் உங்களுடைய எஜமானை தேடும்படி உத்தரவு கொடுப்பதும், ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்து பர்வதங்களின் ஒன்றின் மேலாகிலும் பள்ளத்தாக்குகளின் ஒன்றாகிலும் கொண்டு போய் வைத்திருப்பார் என்றார்கள். அப்ப முதல்ல ரதம் தான் வந்துச்சு. ஆகாப் ராஜா ஏறிட்டாரு. எலியா எதுல கொண்டு போகப்பட்டாரு? சுழல் காட்டுல. அப்போ மக்கள் சொல்றாங்க, அவர் காட்டுல அடிக்கிற காட்டு போற திசைக்கு போவாரு. ஒருவேளை எங்க போய் நிற்பாரு? மலையில போய் நிற்பாரு அல்லது பர்வதங்களை நிற்பாரு. இதே போலதான் அருமையான தேவ ஜனங்களே, காற்று அப்படி என்ன பண்றது? நிறைய கிராமத்துல ஊழியம் பண்ணனால காற்று போன திசையில வாழ்க்கை போகுது. அது வாழ்க்கை அதுக்கு சாம போகுது. நாங்க அது பின்னாடி போறோம். நம்ம விதியை மாற்ற முடியுமாப்பா?
அப்படின்னு சொல்ற கூட்டங்கள் இருக்கிறது தான் அமரியான தேவதேவன். அப்ப நம்முடைய வழியை தேவன் நினைச்சிறாரா சுத்தான போட்டு நிறுத்தி நம்முடைய காரியங்களை கவனிக்கும் பொழுது தேவன் எவ்வளவு புயல் காற்று எவ்வளவு கொடிதான காற்றுகள் இருக்கும் பொழுதும் தேவன் சரியாய் நம்முடைய நிலைநிறுத்துவதற்காக கைகளை தடி தேவனுக்கு நன்றி சொல்லியிருப்பான். இப்ப அப்போஸ்தலரை எடுத்து வாசிங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு பாருங்களேன். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் கப்பல் வந்துருச்சு. 21 வாசிங்க பாருங்க. அவர் எப்படி ஆதலால் அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்தது. ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். அந்த மக்கள் எல்லாருக்கும் தைரியம் சொல்றாரு. கப்பற் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் தேவனுடைய தூதருமானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து என்ன செய்றாரா? நம்மிடத்துல வந்து நிக்கிறார், அருகில வந்து நிக்கிறாரு. பவுலே பயப்படாதே, ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். 25 வசனம். ஆனபடியால் மனுஷரே, திடமனதாய் இருங்கள். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். அப்ப இந்த கப்பல் சேதம் வரத முதலே சொல்லியிருந்தா என்ன செய்ய மாட்டாரு? கப்பல் என்ன செய்ய மாட்டாரு? ஏற மாட்டாரு. அப்ப ராயனிடத்துல போய் நீ சாட்சி சொல்லுன்னு சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு இவ்வளவு வரும் பொழுது அந்த இடத்துல 270 பேருக்கு மேல இருக்கிறவங்க பயப்படுறாங்க. பவுலுக்கு பயம் வந்துச்சா? பயம் வரவே இல்லை. ஏன்னா கர்த்தர் எனக்கு சொன்னபடியே. அப்ப அந்த போராட்டம் சுழல் காற்று போல கொட்டிதான யூரோ கிழித்தான் போன்ற கொடு காற்று உங்கள் வாழ்க்கையில மோதி அடித்தாலும் நீங்க என்ன செய்யணும்னா திடன் கொள்ளணும். ஏன்னா கர்த்தர் உங்க இடத்துல அருகில வந்து அந்த வார்த்தை பாருங்களேன், அப்படியே பக்கத்துல வந்து உன்னை அணுகி பயப்படாதே என்று சொல்கிறார். அப்பேற்பட்ட தேவன் உங்கள் மத்தியில் இருக்கிறாரா? அருமையான தேவஜனமே, எவ்வளவு பெரிய வாழ்க்கையில புயல் காற்று உங்களை மோதி அடிச்சு வாழ்க்கை என்ற கப்பலை உடைச்சு உங்களுடைய இருதயமாய படகைய அப்படியே நோக செஞ்சாலும் தேவனிடத்துல எனக்கு சொல்லிய பிரகாரம் தான் எனக்கு ஏன் தாண்டல் சொல்லிட்டா இருப்பாங்க. அதுல ஒரு நூல் கூட பிசக மாட்டார். இங்கிட்டு போக மாட்டார், எங்கிட்டு போக மாட்டார். நிறைய பேர் சொல்லியிருக்காரு, டீச்சர் விட்டுருங்க, அந்த பிள்ளைய விட்டுருங்க, வேற என்ன அது இஷ்டத்துக்கு போகும். இல்லை, என்கிட்ட வாக்கு கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் சொன்னா அது அப்படிதான் நடக்கும். நினைச்சுக்கூடாது, அந்த பிள்ளைய ஏடம் போட்டுன்னு விட்டக்கூடாது. நம்ம பிள்ளைனா விட்டுருவோமா? விட மாட்டோம். அப்ப அந்த பிள்ளைக்காக போராடி அழுது செபிக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு சொன்னபடி உங்கள் பக்கத்துல அருகில் வந்து அணுகி உங்கள் தூதன் உங்கள் அருகில் நின்று பயப்படாதே என்று சொல்லக்கூடிய பெரிய ஒரு அபிஷேகத்தை வல்லமை இந்த நாள்ல கொடுத்ததுக்காக கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தினான். அப்பேற்பட்ட தேவன் உங்கள் மத்தியில் இருக்கிறார். நம்ம அருமையான தேவஜனமே, அப்ப முதல் காரியம் பெருமூச்சை கேட்டு உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறார். 2வது காரியம் உங்கள் பக்கத்துல வந்து நிற்கிறாரு. அடுத்து பயப்படாதே என்று சொல்லி உங்களை தேவன் ஆற்றி தேற்றி எல்லா விதமான பயங்கர காற்று எவ்வளவு மோதி அடித்த போதிலும் தேவன் பலத்த கையில செய்து எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுத்து விடுதலையின் அக்கினியா இறைந்து வந்து தேவன் பாதுகாத்தார். அடுத்து உங்கள் பெருமூச்சை கேட்டு ஆண்டவர் என்ன செய்யறாரா? ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார். அதுலேயே நீங்க 55, 56 வாசிங்களேன். அந்த இதுலயே ஆத்மாவை மீட்டார் வரும். அந்த புலம்பல் 3ஆம் அதிகாரத்துல நாளிலே அணுகி பயப்படாதே என்கிறார். அடுத்து அதிலே வாசிங்க, ஆத்மாவை மீட்டுக் கொண்டே இருக்கோம். ஆத்துமாவின் வழக்கை நடத்துகிறேன். நினைக்கிறாரா? ஆத்துமாவுக்குன்னு ஒரு வழக்கு இருக்கான். இதை நான் வாசிக்கும் பொழுது நம்ம வந்து ஆண்டவர் இங்க இருக்கிறாரு, பிசாசுடைய கிரியைகள் இங்க இருக்குது, பிசாசு அவருடைய எல்லாம் இருக்குது. நீங்க நினைக்கிறீங்க இடது பக்கத்துல இல்ல வலது பக்கத்திலேயே வந்து நிற்கிறான். இங்கிட்டு வந்து இங்கு சுத்தி நிற்பான், அங்கிட்டு வந்து நிற்பான். ஆண்டவரை அந்த ஆசீர்வாத தரிசனமா நான் பார்த்ததுனால நிறைய காரியங்கள் உங்களுக்கு சொன்னா பயந்துருவேன்னு சொல்ல மாட்டேன். அப்ப பிதாவாகி தேவன் நிற்கிறாரு. அப்ப
ஆத்துமாவோட வழக்கு. இவ இந்த நாள் இந்த காரியத்தை செஞ்சா, இந்த தகப்பனு தாயும் உங்க தாத்தா பாட்டை புட்டெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க, இந்த வழக்கை நீங்க விசாரிச்சு தண்டனை கொடுங்க என்று தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை குறித்து வெளிப்படுத்தல் 12 ஓயாமல் குற்றம் சாட்டுகிறவன் வந்து நின்று உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதத்தை தடுக்கிறான். அப்ப அவங்க ஆத்துமா, 4வது பாயிண்ட், உங்க ஆத்துமாவின் வழக்கை என்ன செய்யறாரா அவர் விசாரிச்சு, என் பிள்ளை அழுகுது, தன்னுடைய பாவங்கள் ஒண்ணுமே வேணாம், இதுக்கு விசாரிக்கும் பொழுது நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஆவல் பையில குழந்தை தெரிவித்த ஆசி ஜனங்கள் தான் எங்க பார்த்தாலும் என்ன செய்வாங்கன்னா அடைத்தல் எங்கெங்க இருக்கோ பிளீஸ் சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்ப நான் வெறுக்கிற இடத்துக்கு நீ ஏன் வர்றேன்னு நாங்க ஒரு கிராமத்துக்கு போகும்போது சொல்லுவார். அப்ப இவர்களும் ஆபிரகாமின் குமாரன் அல்லவா என்று சொன்ன பிறகுதான் ஆண்டவர் முகத்தை திருப்புறார். அருமையான தேவஜனமே, அப்ப நம்ம செய்யற காரியங்கள், நம்ம பிறந்த நாள் முதல் இந்த நிமிஷம் செய்யற காரியங்கள் நம் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அடுத்து ஏனோதானம் வாழ்றவங்களை பத்தி கிடையாது, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை உங்களுக்கு எனக்கு தான் என்ன செய்வானா ஆத்துமாவுல வழக்கு இருக்குமா. நம்ம நினைக்கிறோம் போய் கையில செஞ்சாதான் இல்லை, இருதயத்துல நினைவுகளை சிந்தைகளை செய்யற பாவங்களுக்கும் அவன் ஓயாமல் குற்றம் சாட்டி உங்களை என்ன செய்வானா வழக்க கொண்டு வந்து நியாயத்துல வந்து வழக்க கொண்டாடுவான். எடுத்து வாசிங்கள் சங்கீதம் 10:12 நினைக்கிறேன். எல்லா டைம் இருக்கிறனால இன்னைக்கு பிரதர் எனக்கு 11:20 கொடுத்துட்டாரு. ஆண்டவருக்கு நன்றி. கர்த்தாவே எழுந்தருளும் தேவனே கையை உயர்த்தும் சிறுமைப்பட்டவர்களை மறவாதியம். 13:14 துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி கேட்டு விசாரிப்பதில்லை என்று இருதயத்தில் சொல்லிக் கொள்வார்கள். இந்த இதுல பார்த்தா என்ன ஆண்டவன் பொழுது இவன் ஆண்டவரேன்னு போறான், இவன் இப்படியே போயிட்டு இருக்கான், இவன் வழக்கு என்னைக்கு முடிய போகுது, எப்பதான் ஜெயிக்க போகுது என்று துன்மார்க்கர் அந்த அதிகாரம் அந்த வஸ்திரத்தை திருப்பி வாசிக்கிறாங்க. மறுபடியும் 12 வாசிங்க. 12:13-14 கர்த்தாவே எழுந்தருளும் தேவனே கையை உயர்த்தும், உங்களுடைய கையை இணைச்சிங்க, உயர்த்துங்க, கேளுங்க என்ன காரியம் இருக்கு, இன்னைக்கு உங்க கையை நீட்டுங்க, உயர்த்துங்க. சிறுமைப்பட்டவர் நாங்க சிறுமைப்பட்டு நிந்தித்து அவமானப்படுத்தி எத்தனை நாள் போராட்டம், எத்தனை நாள் உன் பிள்ளை இப்படி இருக்கணும், எத்தனை நாள் இருக்கணும், நாங்க அப்படி சிறுமைன்னா கேவலம் ஏளனமா பேசுகிற அந்த மக்கள் மத்தியில மறவாதியும் ஏன்னா துன்மார்க்கர் வருவான், எத்தனை நாள் நீங்க இப்படியே இருப்பீங்க நம்ம நினைச்சு போகும்போது ஒரு வார்த்தை, வரும்போது ஒரு வார்த்தை கையை நீட்டியே பேசுவாங்க. நிபச்சல், நிந்தை, அவமானம், விரல் நீட்டுதல், நிபச்சலும் உங்க இடத்துல உங்க உள்ளத்துல இருந்து எடுத்து போடணும். 58 படி எடுத்து போடணும்னா நீங்கள் கேட்டு விசாரிக்கவில்லை என்று அவங்க இருத்துல இது ஆலையாலைன்னு போச்சுங்க. என்ன நடந்துச்சுங்க, எனவே நாங்க என்னமோ நினைச்சோம் டீச்சர், இந்த சபை ஒண்ணும் இல்லாம போய் அவ்வளவுதான் நினைச்சோம், ஆனா கர்த்தர் உங்களோடு இருக்கார். இப்பதான் இல்ல, அப்பயே எப்ப நான் பிறந்த தாயின் கருவில் உருவாகும் முன்னே கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் என்று சொன்னது கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுமா. அப்ப நம்மள அடிக்கடி சொல்ல நம்ம 2 கதை தான் பாக்குது. நம்மளை குறித்து அநேக மனித சத்துருக்கள் இருக்கிறாங்க, அநேக வானமடத்தில் 33 கோடி தேவதூதர்களுக்கு அதிகமான வானமடத்தில் பொல்லாத சேனைகள் துன்மார்க்கர் வந்து எங்க ஆண்டவர் வந்து இந்த பிள்ளைக்கு இன்னும் செய்யாம இந்த பிள்ளைக்கு நல்ல ஆசீர்வாதம் கொடுத்தேன்னு சொன்னாரு, நல்ல திருமணம் முடிக்கும் தேவதூதர்கள் மனிதர்கள் அப்படியே மகிழும்படி செய்வேன்னு சொன்னாங்க. ஆனா இது பாரு இந்த பிள்ளை பாரு சுட்டி தெரியுது அப்படின்னு துன்மார்க்கர் வந்து எங்களை பார்த்து எள்ளி நகையாடக்கூடாதுன்னு அடுத்து 14 வச்சிருங்க. அதை பார்த்திருக்கிறீரே உபத்திரவத்தையும் குரோதத்தையும், அடுத்த அறையை உபத்திரவத்தையும் இந்த உலகம் என்ன செய்யும், உபத்திரம் பண்ணுவாங்க. அடுத்து குரோதத்துக்கு மிகுதி தான் குரோதம். நீங்க தமிழ் அகராதி எடுத்து பாருங்களேன், உபத்திரவம் குரோதம். அப்ப குரோதம்னா துரோகத்துக்கு மிகுதி தான் குரோதம். கவனித்திருக்கிறீரே பதிலளிப்பீர், ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் நீர். ஆமென். அருமையாய் திக்கற்ற பிள்ளைகளுக்கு யாருதான், அவர்தான். அதுக்கு வந்து ஃபாதர்லெஸ் பீப்புள், ஹெல்ப்லெஸ் பீப்புள், நிறைய காரியங்கள் இருக்கு. யாரெல்லாம் இந்த நாள்ல எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே நம்ம நினைப்போம். இருதயத்த பாரத்தோடு நமக்கு அவெல்லாம் MP MLA வச்சு காரியம் சாச்சுறா. எனக்கு வானத்தின் பூமி அண்ட சராசரங்களை படைத்த அப்படியே பிக் ஷாட்டை வச்சிருக்கிறா.
பிக் ஷாட் இல்ல, பிக் ஷாட். எப்படி நமக்கு யாரு? பிக் ஷாட். வான அவர் சிங்காசனம். இப்படியே சொல்றேன், எங்களுக்கு பிக் ஷாட். அவருடைய தலையில தான் வானம், காலையில தான் பாதப்படி. அவ்வளோ பெரிய பிக் ஷாட் நம்ம கையில வச்சிருக்கிறா. இந்த தெரியாம தான் நம்ம என்ன செய்யறோம்? வேதனைப்படுறோம், புலம்புறோம், அழுகுறோம், அப்படியே இதுறப்ப. இன்னைக்கு அருமையான தேவ ஜனங்களை, இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து உங்களுக்குள் இருக்கிற ஆத்துமா வழக்கு, இந்த ஆத்துமா வழக்கு குறித்த ஒரு பெரிய ஒரு மணி நேரம் பிரசங்கம் இருக்கு. நீங்கள் நினைவுகள், சிந்தனைகள் வகையறுத்து இது இந்த நேரத்துல இதை நினைச்சா, இத பண்ணுனா, இந்த வாயில இந்த வார்த்தையை சொன்னா, இந்த காரியங்கள் இவளுக்கு நமக்கு முன்னாடி அவ்வளோ நிக்குமா. இவ்வளவு காரியங்களுக்கும் நம்ம அழுது தேவனுடைய சமூகத்துல மன்னிப்பு கேட்கும் பொழுதுதான் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை பரத்திலிருந்து உங்க கையில கொடுப்பதற்காக கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. முதல் பாயிண்ட், நீங்கள் பெருமூச்சு விடும் பொழுது தேவன் உங்கள் உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். இரண்டாவது காய் என்னது? தேவன் நெருங்கி அணுகி வருகிறார். மூணாவது பாயிண்ட், பயப்படாது என்று சொல்கிறார். நான்காவது பாயிண்ட், ஆத்துமா வழக்கை விசாரிக்கிறார். அடுத்து ஐந்தாவது பாயிண்ட், ஆத்துமாவை வைக்கிறார். அருமையான தேவஜனமே, அப்ப தேவன் என்ன செய்யறாரா? நம்மளை பார்த்து ஒரு பெரிய விடுதலை ஆத்துமாவை. அந்த 56 மட்டும் வாசிச்சு முடிச்சிருங்க, நான் வேகமா முடிச்சிருவேன். தேவன் ஒரு பெரிய ரிசல்ட் கொடுக்க போகிறார். எல்லாரும் ஜெபிச்சு அந்த 56 மட்டும் வாசிச்சு முடிங்க. நான் என் சத்தத்தை கேட்டி என் பெருமூச்சுக்கும் என் கூப்பிடுதலுக்கும் செவியை அடைத்துக் கொள்ளாதையும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்று சொல்கிறார். ஆண்டவரே, என் ஆத்துமாவின் வழக்கை நடத்தினீர், என் பிராணனை மீட்டுக் கொண்டேன். கைகளை ஆத்துமாவை என்ன செஞ்சுட்டாரா? மீட்டுக் கொண்டது. கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. அருமையான தேவஜனங்களே, இந்த நாள்ல உங்களையும் என்னை பார்க்கிறார். என் தேவனுடைய கரம் உங்கள் மேல். எல்லாரும் எழுந்திருப்போமா. எழுந்திருத்து ஒரு 5 நிமிடம் நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய ஆவியானவர் எங்குண்டோ அங்க விடுதலை இருக்கிறது. இந்த நாள்ல ஒரு பெரிய விசேஷித்த வல்லமை, ஒரு அபிஷேகம். முடிஞ்சவங்க நில்லுங்க, முடிஞ்சவங்க முழங்க படிங்க, எல்லாரும் உட்கார முடிஞ்சவங்க உட்கார்ந்துக்கோங்க. தேவன் இந்த நாள்ல உங்களுக்கு தேவன் ஆத்துமாவை வழக்கு விசாரிக்க போகிறார். இதனால நிறைய திருமண காரியங்களுக்கு நிறைய மக்கள் வெளியே போறார். இன்னைக்கு ஒரு கூட்ட ஜனமா உங்களை கொண்டு வந்த நோக்கம், உங்களை கண்ணீரை பார்க்கிறார். ஆகாரின் கண்ணீரை பார்த்த தேவன் உங்களுக்காய் தேவன் இறங்கி வருகிறார். என் தேவன் உங்களை கண்ணீரை பார்த்த நல்லா அழுகட்டு ரசிப்பவர் அல்ல. என் பிள்ளை அழுகுதே என்று சொல்லி பரத்திலிருந்து இறங்கி வருகிற தேவன் சத்தத்தை வைத்து ஜெபிங்க. இந்த நாள்ல தேவன் உங்களை கண்ணீரை காண்கிற தேவன், உங்களுடைய ஆகாரின் கண்ணீரை காண்கிற தேவன். எந்தெந்த காரியங்கள் உங்கள் எல்லைக்குழுக்குள்ள தடைப்பட்டு இருக்கிறதோ, எந்த காரியங்கள் உங்களை அழுகை வர வைத்துக் கொண்டு இருக்கிறதோ, உங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே என்னை விசாரிப்பட்டு செய்யணும் என்று சொல்லி எனக்கு தள்ளுண்டவரை பெயர் சொல்லி என் உள்ள ஆத்துமா ஆண்டவரை குணமாக்கப்படாமல் என் இருதயம் பாழாய் கிடக்குது ராஜா. என் இருதயம் அவ்வளவு அங்கலாய்க்கு கொண்டு இருக்கிறது ராஜா. எல்லாரும் சத்தத்தை வைத்து ஜெபிப்போமா. ஜெபிங்க. டைம் என்ன 12:20 ஆகுது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் சொல்றீங்க. ஒரு அபிஷேக வல்லமை இறங்குகிறது. இல்லைக்கு படாக்கரை ஆப்பளபடரு ரேமி மனாக்கி ஆப்பளரு ஷேபா. இன்னும் ஆண்டவரே எனக்கு ஆண்டவரே எல்லாரும் போறோம் வர இவ்வளவு சம்பாரிச்சு ஒரு வீடு வாசல் இல்ல ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்படி நான் உன்னை ஆண்டவரை பேர் சொல்லி அழைத்த நீ என் தாசன், நீ என்னுடைய உன்னை மணப்பதிலே என்று சொன்ன தேவன் ராஜா. ஆண்டவர் அழுகையின் கண்ணீருக்கு சத்தத்திற்கு பதில் கொடுக்கிறார். ஆகாரியின் கண்ணீரை கேட்டு ஆண்டவரே அவர் என்னை காண்கிற தேவன் என்று சொன்ன தேவன் உன் பெருமூச்சை ஆண்டவரை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். உன் வழக்கை இந்த நாளில் கர்த்தர் விசாரித்துக் கொண்டே இருக்கிறார். இவ்வளவுதானா? என் தேவன் உங்களோடு பேசவில்லையா? வழக்கை நடத்துகிற அவருடைய கருத்துல நீங்க ஒப்புக்கொடு. உபத்திரவம் குரோதத்தையும் ஆண்டவரே பார்த்து ஆண்டவரே எனக்கு ரிசல்ட் கொடுங்கப்பா. என் கண்ணுக்கு பதில் கொடுங்க ராஜா. ஆண்டவரே ரிப்பிப்படுதியா ஆண்டவரே உலக மனுஷனை நான் ஒப்பு கொடுக்கல ராஜா. என்னுடைய வழக்கை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. எப்படாயுமே உன்னை எப்படி கைவிடுவேன் என்று சொன்னீங்களேப்பா. ஆண்டவரே ஒரு வார்த்தை கொண்டு நிறைவேறேன் என்று சொல்லி அன்று பயந்து அன்று நடுங்கி இருக்கிற தேவ ஜனமே, இந்த நாள்ல தேவனுடைய அக்கினி இறங்குகிறது. ஒரு அபிஷேக வல்லமை இறங்குகிறது. உண்மை இந்த நாள்ல பிசாதபடி அன்றைய கரம் நீட்டப்பட்டு இருக்கிறது. கைகளை தேவன் திடப்படுத்துகிறார்.
அவருடைய சமூகத்துல சமாதானம் உண்டு, அவருடைய சமூகத்துல நன்மை உண்டு, அவருடைய சமூகத்துல நித்திய பேரானந்தம் உண்டு, சமூகத்துல தேவனுடைய மகிமையின் கரம் இதனால நீட்டப்பட்டிருந்தா கைகளை தட்டி ரீவி பராக்கிலே அவளை பரிசுகிறவா அப்படி அந்நிய பாஷை அபிஷேக வளவை இறங்கட்டும் ஐயா. இப்படி யாதல ரீவி பராக்கிலே அவளை பரிசுகிறதா ரீவி படுதி யாதல பரிசுகிறவா உடைத்த உள்ளத்தை போல என் தேவனுடைய ரீவி படுதி யாதல பரிசுகிறவா ரீகடி யாப்பட பரிசுகிறவா உன் தானியத்தை ஆண்டவர் சத்துருக்கு ஆகாரமை கொடுக்க மாட்டார், உன் உழைப்பின் வழிகளை முடிஞ்சு கொடுக்க மாட்டார். உன் ஆண்டவர் இடம் பொருள் ஆண்டவரை அப்பா ஒரு குட்டுமணி கூட சத்து பறிக்காதபடி தேவனுடைய கரம் நீட்டப்பட்டு இருக்கிறது. ரீகடி யாப்பட பரிசுகிறவா ரீகடி யாதல பரிசுகிறவா ரீ தடாவது என்னுடைய அநியங்கள் அக்கிரமங்கள் என்னுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவரை இந்த நாள் உங்கள் சமூகத்தில் வைக்கிறோமையா. ஆண்டவரே நீங்கள் எங்களை கைவிட்டு போக மாட்டீங்கப்பா. ஆண்டவரே என்னுடைய கை வீட்டாளா தள்ளி ஆண்டவரே அப்பா நீங்க எங்களை ஒரு நாள் கைவிட்டு போகாதபடி எங்கள் கை நழுவின காரியத்திற்கு இன்று சீக்கிரத்திலே நியாயம் விசாரிங்க ராஜா. சீக்கிரத்துல தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை குறித்து அது நேரடிய பொறுப்புகளை அந்த சீக்கிரத்தில் நியாயம் விசாரிக்கிற தேவர் ஆண்டவரே விளக்கில் யாவல படிச்சுகிறவா ரெடி தொடுதி யாவல படிச்சுகிறவா அடே கண்ணீரை காண்கிற தேவனுடைய கண்ணீரை துருத்தி வைத்திருக்கிறார். ரீபி பட அபிஷேகம் ஆத்மா சரீரத்தை அடே அப்பாவுடைய கரத்தில் ஒப்புக்கொடு. ரீபி பட அதே மாதிரி யாவல படிச்சுகிறவா அடே காரியங்கள் நடக்காதவா இவெல்லாம் தொய்ந்து போயிருக்கு. அடே ரீபி படவா அடே எல்லாரும் என்னிடத்துல பாசமாய் பேசி ஆண்டவரே அப்பா நன்மையை பெற்றுக்கொண்டு என்னை கைவிட்டு விட்டார். இது நிமித்தமாய் நான் விழுந்து விழுந்து அழுது கொண்டே இருக்கிறேன். இது நிமித்தமாய் தேவனை தேடாதனால எனக்கு வெளியே வறுமை ஆசீர்வாதம் தள்ளி போய் கொண்டிருக்கிறது ராஜா. எனக்கென்று முன்வைத்த எதையும் அவர் எப்படி நிறைவேற்ற வல்லமையில ராஜா. ஆண்டவரை உடன்படிக்கையில் பிசகாத தேவன் ராஜா. நம்புவதற்கு ஏதும் இல்லாத சூழல்கள் இருந்த போதிலும் என் ஆண்டவரை இன்னும் அந்த பிள்ளை அழுவிட்டு நீங்க பார்க்க மாட்டீங்கப்பா. ஆண்டவரே அந்த நறுமண்ட ஆவியை நீங்க புறக்கணிக்க மாட்டீங்கப்பா. அந்த நறுமண்ட ஆவியை அந்த புறக்கணியாதபடி ஓடி வருகிற தேவன் ராஜா. அந்த சீக்கிரத்தில் நியாயம் விசாரிங்கப்பா, நீதி செய்யுங்கப்பா. அந்த எனக்காய் ஆண்டவரை அப்பா கண்ணீரை கண்டு அந்த இப்பொழுது ஆண்டவரை ஆத்மா வழக்கை விசாரிங்க ராஜா. தேவனோடு மனிதனோடு ஆண்டவரை யாக்கோபு போராடி மேற்கொண்டதை போல இந்த நாள்ல போராடுகிற ஒரு அபிஷேகம் வல்லமை இறங்கட்டும். ஒரு கைகளை யுத்தத்துக்கு முன்பு ஆண்டவரை விரல்களை போருக்கு பழக்க வைக்கிறது என்னுடைய கருத்து ராமினி ஆக்கிலி தடா தரித்தொழுதி யாதல்ல அபிஷேகம் மகளை திடனுக்குள் தேமரா கணேசக்க துருதியா மேடி தழுதி யாதல்ல அபிஷேகம் வெளிஸ்தலத்துல எத்தனை எதிராளிகள் முன்ன விட்டு பின்ன பேசினாலும் தேவனுடைய சமூகத்துக்குள்ள தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள நீ இருக்கிறான். உன்னை ஒருவனும் கை போடுவதில்லை. யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா நீண்ட நாள் ஏக்கத்தோடு ஆண்டவரே அப்பா இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏக்க பெருமூச்சு இன்றைக்கு நிவர்த்தி செய்கிறார். ஏக்கத்தை காண்கிற தேவன், ஆகாரின் பெருமூச்சை கண்ட தேவன், உன்னுடைய கண்ணீரை காண்கிற தேவனாய் இருந்து ஆண்ட இவ்வளவு நாள் நடக்கலே ஏறி நடக்கும். எனக்கு வரவேறி ஆசிரியர் தள்ளி போகாதபடி தடையா இருக்காதபடி ஒரு விசை ஆண்டவரை நானே அதற்கு காரணமாயிருந்தா ஒரு விசை ஆண்டவரை எங்களை மன்னிக்கிறதா. எங்களுடைய வார்த்தைகள் அந்த அவசியமான வார்த்தைகள் இதிலிருந்து விடுதலை ஆகுங்கப்பா. ரேபி மனக்கிளியா பல பரிசுகிறது. ரேபி நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீழ்வாக. சீயோனை தேவன் திடப்படுத்துகிறார். பார்த்து நீ கவலைப்படாதே என்று சொல்லி உன் பச்சமாய் பேசுகிறார், உன்னை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் இந்த நாள்ல தேவன் உனக்கு வரவேண்டிய காரியங்களை அதை யார் யார் எந்த எல்லைகளுக்குள் தடை இருக்கிறதோ அதை உனக்கு இந்த நாள் வெளிப்படுத்தி தடை செய்கிறவன் பிசாசானவன் தடைகளை நீக்கிற ஆவியானவர் உனக்கு முன்னாய் செல்கிறார். எல்லா விதமான ஈனக்கரையில அழித்து நிர்மலமாக்கி போடுகிறார். கோணம் மாறுபாடான சந்ததியை விட்டு குற்றமற்றவர்களா ஆண்டவர் தேவனுக்கு முன்னாடி நீக்கக்கூடிய தைரியம் உள்ளவர்களா கிருபாசனத்தை நெருங்கி ஜீவிக்கிறவர்களா ஒரு கூட்டமாய் வந்த ஜனங்களுக்கு கருத்துல கொடுக்கிறோம். பிள்ளைகளுக்கு ஆண்டவரை ஆத்மாவில் ஒரு விடுதலை ஏற்படுத்த பெரிய காரியம் செய்யும். நம்முடைய கருத்துல போட்டு வந்துக்கிற பிள்ளைகளை கொடுக்கிற தடைப்பட்ட பிள்ளைகளை ஊர்ந்து சிரிக்கிறமையா இந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கும் செல்வதாக பெரிய காரியம் செய்க. எங்களை தாழ்த்த வறுமையாக பேசும்படி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே
ஆமென் ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுது நம்மளிடம் பரிசுத்தவான்கள் உலகில் எல்லா பரிசுத்தவான்களோடும் அருமையான சபை பிள்ளைகள் தேவஜனங்களோடும் இருப்பதாக. ஆமென் ஆமென்.